வேதம் சொல்லுது, யோசேப்பை ஆண்டவர் அந்த அந்நிய ஜனங்களுக்கு முன்பாக அவனை மேன்மைப்படுத்தினார். சிறைப்பட்டு போன தேசத்திலே, அடிமையாக விற்கப்பட்ட தேசத்திலே, யாருமே இல்லாம தனிமையில போன அந்த தேசத்துல ஆண்டவர் அவனை அதிகாரியாய் உயர்த்தினார். அப்ப எனக்கு இன்னைக்கு ஒரு கேள்வி எனக்குள்ள வந்துருச்சு, இவன் என்ன ஆண்டவரே செஞ்சான்? இத்தனை 1000 ஜனங்களுக்கு முன்பாக அவனை மேன்மைப்படுத்துறதுக்கு என்ன காரணம் அப்படின்னு என்னுடைய இருதயத்துல நான் தியானித்த போது, அவன் உண்மை உள்ளவன், அதனால ஆண்டவர் உயர்த்தினேன் என்று என்கிட்ட கர்த்தர் பேசினார். வேதம் சொல்லுது, உண்மை உள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவார். நான் சொல்றேன், கொஞ்சத்தில் உண்மையாய் உள்ளவனை கர்த்தர் அநேகத்தின் மேல் அதிகாரியாய் வைப்பார். நீங்க மனுஷங்களுக்கு முன்பாக மேன்மைப்படணும்னு நினைக்கிறீங்களா? உங்க சொந்தக்காரங்களுக்கு முன்னாடி கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்தணும்னு நினைக்கிறீங்களா? நீங்க வேலை செய்கிற இடத்துல உங்க மேல பொறாமைப்படுகிற ஜனங்களுக்கு முன்னாடி கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்தணும்னு நினைக்கிறீங்களா? ஆண்டவர் உங்களிடத்துல என்ன எதிர்பார்க்கிறார் தெரியுமா? நீங்க உண்மையா மட்டும் இருந்து பாருங்க, ஆண்டவர் அவர்கள் கண்களுக்கு முன்பாக உங்களை மேன்மைப்படுத்த கர்த்தர்